Hello Nambas, hello Nambis. Welcome to another episode of Wholesome Homies. Obviously, இன்னைக்கு பார்த்தோன்னா El Clasico ரிவ்யூ பண்ண போகிறோம். And Madrid 3-1, let's go! ரொனால்டோ வந்து ஒரு கோல் அடிச்சு சட்டையை கழட்டிட்டு செலிப்ரேட் பண்ணாரு. ரிவெஞ்ச் டேக்கன். என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? தலைவன் கோவிடுக்கு முன்னாடி கோமா போனவன் திருப்பி வரலன்னு நினைக்கிறேன். Obviously, இன்னைக்கு El Clasico 4-3 பயங்கரமான மேட்ச். நியூட்ரல்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான மேட்சாக இருந்திருக்கும். Yeah, great game of football today. Yeah bro, and I think இந்த வருஷத்துக்கு க்ளீன் ஸ்வீப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஃபார் El Clasico வச்சிருக்கீங்க? Yes. Yes, நாலு அக்கேஷன்லயுமே டாமினேட்டா ஜெயிச்சோம். கடைசி ரெண்டு மேட்ச் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இட் வாஸ் டாமினேட் பர்ஃபார்மன்ஸ் பை பார்சா தான் கடைசி வரைக்கும். ரெல் மேட்ரிட் ஜெயிக்கிற மாதிரிலாம் இல்ல. ஐ மீன் நாலு மேட்ச் எடுத்துக்கிட்டா I think if ஸ்டார்டிங் லெவல் போனோம்னா ஃபைனலி ஆர்டா குலர் ஸ்டார்ட்ஸ் பிக் மேட்ச் வந்து இன்னைக்கு கார்லோ அன்செலோட்டி கிளம்புறப்போ அப்படி இது திருந்திட்டு போகிறாரு. ஸோ அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த பிக் டெசிஷன். அது தவிர்த்து செபையோஸ் ஸ்டார்ட் பண்ணான், பட் ஓகே அண்ட் வாஸ்கேஸ் அட் ரைட் பேக் அகேன் இந்த பிக் மேட்ச் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு இன்னையோட. இல்லைனா அது தெரில, வந்து போர்டுக்கு எதாவது மெசேஜ் அனுப்புறானான்னு தெரில. இது வாஸ்கேஸ் ரைட் பேக்கில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கோங்கன்ற அனுப்புறானான்னு தெரில. பட் that was the major thing எங்கள் சைடில் இருந்து. அண்ட் உங்கள் சைடில் எதாவது சேஞ்சும் இல்லைன்னு நினைக்கிறேன். No, எந்த சேஞ்சும் கிடையாது. பட் திஸ் கை பால்டே கமிங் இன் வாஸ் பிக் நியூஸ் ஃபார் அஸ். பட் இன்ஜுரியிலேருந்து வராங்கிறதுனால அவன் ஸ்டார்ட் பண்ணல. அது மட்டும் நான் ப்ராப்ளி வருவான்னு நினைச்சேன். ஸ்டில் மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் ஸ்ட்ரைட் டு த மேட்ச் போனோன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 10 minutes ஆப்வியஸ்லி எங்களோட பிளான் கிளியராக இருந்துச்சு. வி வர் ஜஸ்ட் ட்ரைங் டு கொஞ்சம் சிட் பேக் பண்ணி வி வர் ட்ரைங் டு ஹிட் ஆன் த கவுண்டர். ஏன்னா பார்சாவோட ஹை லைன்னால. அண்ட் ஆப்வியஸ்லி வி ஹேட் எம்பாப்பே. And to be fair, it was working. First 10 minutes it was working perfectly. And எங்கள் ஃபர்ஸ்ட் கோல் வந்து அப்படி தான் வந்துச்சு. லைக் கியூலர் ஐ திங்க் ஒரு மிஸ் டைம் பாஸ் தான் அது. he didn't place it correctly, but யார் குபார்சி தானே? குபார்சியோட மிஸ்டேக் தான் அது. குபார்சி மிஸ்டேக் அண்ட் எம்பாப்பே got the ball and like not kind of 1-on-1. ஆனால் அவனுக்கு அந்த ஆங்கிள் கிடைக்கல அப்போ கூட. அண்ட் ஷெஸ்னி ரொம்ப ரேஷனாக டேக்கிள் பண்ணி gifted him a penalty. Yeah, I think this is the second time he's doing, second or third time he's doing the same mistake. I think. எங்க கூடயே போன வாட்டி ரெட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மேட்ச்ல. செஸ்னியா டெஸ்ட் டேக்கனா? No, I wouldn't give up Chesney because எங்களோட இது ஒரு டார்க் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஒளிவட்டமா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதனால பட் ஸ்டில் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் he shouldn't do these mistakes because லைக் அவன் போய் எடுத்து அடிச்சா கூட இட்ஸ் ஓகே. நோ, எதுக்கு நீயா பெனால்ட்டி விட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. யூ மைட் கெட் அ கார்டு ஆல்சோ. எதுக்கு அவ்வளவு பெரிய ரிஸ்க் தேவையில்லை. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் 10 minutes into the game. And yeah, it's Kubarsi's mistakes. Like கண்டிப்பா அவனை blame பண்ண முடியாது. It was unintentional தான். But still, you as a experienced keeper shouldn't make these mistakes. Like அவனுக்கு ஆங்கிள் அங்க இல்ல, அவன் ஏன்னா கட்டிங் அவுட் தான் போயிட்டு இருந்தான். போய் அவன் அடிச்சிருந்தாலும் லைக் இட்ஸ் ஓகே. So it's okay, ஒரு கோல் லூஸ் பண்ணிட்டோம். And then yeah, coming back to the match, செகண்ட் கோல் பத்தி சொன்னா அகைன் வினி வந்து அவனோட சிக்னேச்சர் பாஸ் ஒரு வழியா ரொம்ப மேட்ச் கழிச்சு ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் டு எம்பாப்பே. அண்ட் லைக் பர்ஃபெக்ட் பால். அண்ட் எம்பாப்பே அகைன் நல்ல அதான் எம்பாப்பே இருக்கிற பேஸுக்கு வந்து he just needs to time his run. கொஞ்சம் டைம் பண்ணிட்டாலே போதும். எஸ்பெஷலி வித் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் பார்சா கொடுக்கறதுனால he again got 1-on-1 and நல்ல ஃபினிஷ் மறுபடியும். ஸோ 2-0 அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 10 minutes அப்புறம் சந்தோஷப்படுறதா இல்லை 2-0 அப்புறம் தான் வந்து பார்சா ஒழுங்காகவே ஆட ஆரம்பிப்பானுங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு தெரில. பட் அதுக்கு எதிர்பார்த்த மாதிரியே பார்சா கேம் பேக். சொல்லுங்க ப்ரோ, என்ன நினச்சிங்க 2-0 அப்போ? Honestly, திருப்பி 2-0 எனக்கு கவலையாலாம் இல்லை. பட் ஐ வாஸ் worried about the defense. மற்றபடி ஐ வாஸ் happy that 2-0 டவுன் போனாங்க. பிகாஸ் 2-0 டவுன் போனதுக்கு அப்புறம் பார்சா will play like they're starting to lose மாதிரி. அட்டாக் இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் வெறியா ஆடுவாங்க. எமாலும் சரி ரஃபின்யாவும் சரி இன்னும் பூஸ்டடா ஆடுவாங்க. They have nothing to lose. Full attack தான் நடக்கும். So obviously we'll get goals because the kind of attack that we have this season is very strong. So I think that suits their game better. நீ சொன்ன மாதிரி கரெக்டாக தான். If they go down like they keep attacking and மற்ற டீம்ஸும் they fall back. ஏன்னா because they attack so much they are எங்களுக்கு வந்து at one point எங்கள் ஹாஃப் விட்டே வெளியே வர முடியல. in that half and Barca were attacking. So I think first goal Barca score பண்ணது போனோன்னா again another corner Madrid concede பண்ணுறாங்க this year. I think it's like our 8th or 9th corner. But pretty poor marking எங்க சைடு பொறுத்த வரைக்கும். Chouameni especially, Chouameni or Asensio, one of them should have marked him. But in enter Eric Garcia again. யாரா எங்கடா கூட்டி வந்தீங்க ஃபர்ஸ்ட்? Man with the mission clutch goals அடிச்சிட்டு இருக்கான். இன்டர் மிலான் கூட ஒரு clutch goal எங்க இருந்து வந்தானே தெரியல. செம்ம ஹெட்டர். Yes, he has been becoming one of the main players for the team.
லைக் ஐ நோ ஸ்டார்டிங் லெவன்ல ஒரு பெஸ்ட் பிளேயர்னு சொல்றதை விட லைக் ஒரு பேக்கப் பிளேயரா இஸ் பீன் பிகமிங் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி சாலிட். அண்ட் தென் பேக் லைன் இப்ப நிறைய பேர் இன்ஜூர்டா இருக்கிறப்போ இஸ் செட்டிங் அப் அண்ட் ஹீஸ் பீன் ரியலி குட். ஐ திங்க் சீசன் வித்துலாம் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் கிளாட் ஹி ஸ்டேட் அண்ட் இஸ் பிகம் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மெம்பர் ஆஃப் தி ஸ்குவாட். Shout out to Eric Garcia. He's been improving greatly. டெஃபினெட்லி அண்ட் ஐ திங்க் இந்த பரோஹோக்கும் முன்னாடி வந்துட்டான் பிக்கிங் ஆர்டரில். ப்ளஸ் ஐ திங்க் லாஸ்ட் இயர் லோன் போயிருந்தேன் நான் எங்கேயாச்சு. ஸோ ஐ திங்க் ஜாவி ஆல்மோஸ்ட் ஹேட் அவுட் ஆஃப் ஹிஸ் பிளான். மறுபடியும் லோன் திரும்பி வந்து ஹீஸ் பிளேயிங் வெல் திஸ் இயர். ஸோ பிக் ஷவுட் அவுட் எரிக் கார்சியாக்கு. Yeah, and again coming back to the match, again Barcelona kept attacking and entered Lamine Yamal. அப்போ தான் மேட்ச்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தான் பொறுமையாக. இதுக்கு எல்லாருமே பேட்ரி, ஃப்ரெங்கி, ஃபெரன் எல்லாமே மேட்ச்குள்ளே வந்துட்டு அண்ட் எமால் வித் பிரில்லியன்ட் ஃபினிஷ். another failed hate watch எமால். ஸோ யா சொல்லுங்க ப்ரோ, என்ன நினச்சிங்க அந்த ஃபினிஷ் பற்றி? It was a beauty of a goal. எப்படி அவன் அப்படியே பர்ஃபெக்ட் டச் பர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணா எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் there are so many defenders in front and with Courtois on goal, அப்படி ஒரு கோல் லைக் ஹையாவும் இல்ல, கரெக்டா இன் பிட்வீன் த டிஃபெண்டர்ஸ் கர்வ் ஆகி இந்த பாட்டம் கார்னர்ல அடிக்கிறாங்க. அது ஓ மேன், at 17 years old, Courtois is one of the best keepers in the world. அவனாலே சேவ் பண்ண முடியல, no one could have saved it. Yeah, definitely. And நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ I thought he could have saved it, but ரீப்ளே பார்க்குறப்போ no chance. லைக் அந்த ஆங்கிள் இருந்து அந்த ஹைட்ல அழகான கார்னர் ஃபினிஷ். ஸோ yeah, I just hope Yamal stays injury free. அதான் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் பட் இஸ் பிளேயிங், இஸ் ஹேவிங் வெரி குட் சீசன். 17லேயே எப்படி இருக்கானா, இட்ஸ் கேரி டைம் மேட்ரிட் ஃபேனா. பட் யா, வெல் டேக்கன் கோல். அதுக்கப்புறம் தான் வந்தாங்க இந்த ரெண்டு கிற்குதிங்க இருக்காங்க எங்கள் டீமில் வந்து செபயாஸ் அண்ட் வாஸ்கேஸ் சொல்லிட்டு. எம்பாப்பே கிட்ட கரெக்டாக அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பால் இருந்துச்சு, அவனே ஏதோ பண்ணலான்னு பார்த்தா இவரே பால் எடுத்துட்டாரு. செபயாஸ் டேக்கிள் டீம் அண்ட் அந்த அசிஸ்ட் செபயாஸுக்கு தான் போனோம் உண்மையாலே. ஸோ யா, again I think Rafinha in the score sheet, another match. So big game na, he's again always scores in a big game. ரெண்டு கோல் ஸ்கோர் பண்ணி ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் லைட்டா மறஸ்டான்ல என்னோட ஒபினியன். பட் I will come to that. But yeah, I think அப்படியும் ஒரு பிளேயர் தேவை நினைக்கிறேன் டீமில், லைக் ஜஸ்ட் டு ஸ்கோர் த கோல் when it's needed. லைக் எங்களுக்கு அப்போ ரொனால்டோ பண்ணுவார், லைக் எதுவுமே ஆட மாட்டா, கரெக்டாக கோல் அடிச்சிருவான். பட் ஐ டோன்ட் திங்க் லைக் ரொனால்டோ மாதிரி அவ்வளோ டிஸ்இன்வால்வ்டாகவும் இல்லை கேமில், லைக் இன்வால்வ்டாக. பட் ஹிஸ் ஃபார்ம் ஹஸ் டிப்ட் a little bit. பட் yeah, ஸ்டில் ஸ்கோரிங், அது ஒரு நல்ல விஷயம் பார்ஷாக்கு. அண்ட் ஃபைனல் நெயில் இந்த காஃபன் வந்து வாஸ்கேஸ் அவரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அழகான ஒரு அசிஸ்ட் கொடுத்துட்டார். இன்சைட் த பெனல்டி பாக்ஸ் வந்து நீ பாலை கண்ட்ரோல் கூட பண்ண மாட்டேன்னா it's hard to defend him at this point. அவரு டிஃபெண்ட் பண்ண மாட்டா, அவரு டிஃபெண்ட் பண்றது கஷ்டமான. Thank you so much Vasquez. Thank you. லைக் வாஸ்கேஸ் ரியல் மேட்ரிட் லெஜெண்டரா, அவனை இப்படி இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லைக் பார்ட் ஆஃப் த பிளேம் வித் த போர்ட் ஆப்வியஸ்லி ரீப்ளேஸ்மெண்ட்ல, அண்ட் பார்ட் ஆஃப் த பிளேம் வித் ஆன்சலாட்டி. 8 months விளையாடிட்டு இருக்கான் ரைட் பேக்ல. சம் ஹெல்ப் இஸ் நீடட். லைக் அகாடமிக் யாராச்சும் இறக்குங்க, லைக் அசென்சியோலாம் அப்படி தான் வந்திருக்கான் டீமுக்குள்ள. அதுவும் பண்ணல. ஆர் வர்ஸ்ட் கேஸ் ஜஸ்ட் புட் வால்வர்டே ரைட் பேக் இந்த சீசன். எங்கிட்ட ரைட் பேக்லாம் ஒத்துக்கிட்ட ஜஸ்ட் பிளே வால்வர்டே ரைட் பேக் ஆல் த மேட்சஸ். ஸோ யா, none of that he did. And yeah, I think Vasquez, it's tough to defend that mistake, but it completely his fault. ஏன்னா நீங்கள் இந்த வருஷம் ஆடின பிக் மேட்ச் எல்லாமே எடுத்து பார்த்தா வாஸ்கேஸோட மிஸ்டேக் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒன். ஸோ யா, இட்ஸ் ஸ்டூபிட் அகேன். அண்ட் ரஃபீனியா அகேன் தானே? Yeah, Rafinha 2 goals. Yeah, 4-2 பார்த்தப்பறம் at that point I'm like, yeah bro, hope கொடுத்து இப்படி பண்றீங்களா, மேட்ச் முடிச்சிருக்கடா, பார்க் தி பஸ். And then that was a good finish from Rafinha actually. அது அந்த மாதிரி கோல்ஸ் நம்ம நிறைய இந்த சீசன் அடிச்சான்னு நினைக்கிறேன். இவன் ஒன் ஆன் ஒன்னா இருந்தாலும் கரெக்டா இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் கரெக்டா பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. இன்டர் மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே, ஏன்னா டிஃபென்ஸ் இஸ் வெரி ஷேக்கி. ஏன்னா ரெண்டு ஃபுல் பேக்கும் ஃபிட்டா இல்லாததுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சமே ஷேக்கியா தான் இருக்கு. லைக் மார்டினஸும் கோபாஸ் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்களும் அப்பப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணதான் செய்யறாங்க. இட்ஸ் பண்ண முடியாது ஒன்னும். ஸோ யா, கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. பிகாஸ் வித் எம்பாப்பே வித் யூ அண்ட் தென் ஐ திங்க் பார்சாஸ் ஹைலைன் ஹஸ் பீன் a little exposed towards the end of the season சொல்லலாம். எல்லாருமே தெரிஞ்சுட்டாங்க. முன்னாடி அப்படியே லாக் இன்னா இருந்துச்சு, அவ்வளோ ஆஃப் சைட் ட்ராப்ஸ் யாராலையும் பிரீச் பண்ண முடியாம இருந்துச்சு. தென் பர்ஃபெக்டா எல்லாருமே இருந்தாங்க, ரொட்டேஷன் நல்லா இருந்துச்சு. பட் போக போக they found that like டீப்பா இருந்து ரீட் பண்ணி ரன்னிங், அது எம்பாப்பே மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்ட்ரைக்கர்னால he can do it obviously very well. ஸோ எப்பவுமே ஒரு த்ரெட்லேயே தான் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் பால் லூஸ் பண்ணா கவுண்டர்ல யூ கேன் ஸ்கோர் எனி டைம்ங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ yeah, I think Barca highline point வந்து but like again I think when Koundé is back and Balde is back, enough space இருக்கும் எனக்கு ரெக்கவர் பண்றதுக்கு. ஆமா, இன்னைக்கு they had a lot of space to exploit and they didn't exploit it correctly.
I think towards the end of first half ஒரு சான்ஸ் இருந்துச்சு லைக் வினி டு பெலிங்கம் வாஸ் லக்கிலி ஆஃப் சைட். ஏன்னா எம்பாப்பே டைவ் பண்ணி எல்லோ கார்டு தேவையில்லாம ரொம்ப க்யூட்டான டைவ் பண்ணாரு கடைசியில் கோலை மிஸ் பண்ணிட்டு அழகாக அடிச்சிருக்கலாம். இருந்தாலும் சரி ஆஃப் சைட்னால இட் டென்ட் மேட்டர் தென். Half timeல 4-2 and but yeah to be fair at half timeல he did the correct changes at least. Arda Güler எடுத்துட்டு both Güler and Bellingham first halfல கேம்ல இன்வால்வ் ஆகல. ஸோ யா Güler தூக்கிட்டு he got Brahim Diaz in. ராட்ரிகோக்கு ஏதோ ஃபீவர் போல. ஸோ ஐ திங்க் அந்த ஃபீவரா இல்லை வந்து என்ன ரூமர்ஸ் வேறு பயங்கரமாக போயிட்டு இருக்கு ராட்ரிகோ பற்றி. ஸோ லெட்ஸ் see that like it's he's linked with Liverpool, City again. So and Arsenal also. So தெரில பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பட் யா ஐ திங்க் அண்ட் ஹி ஆல்சோ காட் Modric in. That is the biggest change I think. Like Modric உள்ள வந்ததுனால தான் அட்லீஸ்ட் we had some control செகண்ட் ஹாஃப்ல. இல்லைனா this game would have ended. எனக்கு பொறுத்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 2 goals எக்ஸ்ட்ரா போட்டுருப்பானுங்க. And Modric பற்றி சொல்லி ஆகணும் ப்ரோ. லைக் at this age 40 years old and like 40 years old playing in forward is one thing, but 40 years old playing in midfield and he's controlling the game at this stage. And obviously like a peak Modric game illa idu, but still it was a pretty good game considering first half like a midfielder so bad irundanga paatha it was a pretty good game. Honestly Modric was trying his best to control the game and then nalla passes nalla interceptions team lead பண்ணிருக்கான். ஆக்சுவலி ஒரு லீடர் மாதிரி ட்ரை பண்றான். பட் he அவனால தனியா ஒன்னும் பண்ண முடியாது. Barca were good as well and then he didn't have much support also. At 40 doing this is great. His longevity. So claps for Modric. Respect actually. Longevity especially like அவனுக்கு அந்த physical attribute illa persa. Like I don't know how he does it at this age still, but yeah like Modric I think we can even extend him for another year if needed. Like he's still like coming off the bench. It's a very good option. Yeah. For 45 minutes he will be very effective in the மாதிரி யூஸ் பண்ணலாம் நீங்க. Yeah 45-30 minutes is enough I think Modric ஆடுறதுக்கு. Coming back to the match I think again Diaz had a decent game. Like அவன் போன மேட்ச் அவனை ரொம்ப என்னதான் அவன் மேலே வன்மா இருந்தாலும் this game he like pulled it back a little bit. Had a recent match couple of நல்ல passes போட்டான். And still Barca were the better team second half. After it started like அவனுங்க தான் they were playing like they were behind. So yeah I think at least for the first 15-20 minutes they were playing very well. And I think counters தான் திருப்பி நாங்க போட்டுட்டே இருந்தோம்னு நினைக்கிறேன். there were no many threatening balls but luckily எதுவுமே கன்வெர்ட் ஆகல. and சொல்லி ஆகணும் ரஃபீனியா தலைவர் ரெண்டு ஒரு ஓப்பன் கோல் அழகா வாட் அ கிராஸ் ஃப்ரம் Yamal. செம்ம கிராஸ் இருந்துச்சு. ஒண்ணுமே இல்ல, just place it on target, it could have been a goal. அது ஒன்று மிஸ் பண்ணா அதே மாதிரி இன்னொன்னும் ஓப்பன் கோல் மிஸ் பண்ணா he couldn't reach it, but இன்னும் கொஞ்சம் இதா ப்ராக்டா இருந்தா he could have reached that also. So 2 open goals he missed, so that's why I won. 2 goal அடிச்சிட்டு இது அப்படியே மறைஞ்சிருச்சு. So his form is dipping. He should be careful and இந்த பலண்ட் எல்லாம் வின் பண்ணனும்னா இப்பல இருந்தா முடியாது. So that's true. And I think Yamal சொன்னனா he created 2 chances out of nothing. ஒரு first halfல ஒரு header chance create பண்ணா அதெல்லாம் வாவ் என்ன பாஸ்னே தெரியல. Like he literally split the defense outfootல ஒரு cross like so yeah I think Rafinha at least Rafinha getting the right positions அது ஒரு நல்ல விஷயம். He think it's matter of time he will convert it or let's see. I don't know. But yeah match குள்ள திரும்பி வந்தோம்னா I think actually Barca ஒரு பிளே ஷாட் அவுட் கொடுக்கணும். Frenkie de Jong I thought had a good game. இன்னைக்கு வந்து throughout the season Pedrick நிறைய கிரெடிட் கிடைக்குது, but today I think Frenkie was better. டிஃபென்சிவாவும் சரி like நிறைய வின் பண்ணா. like he kept Jude in his pocket to be fair இன்னைக்கு ஃபுல்லா. And என்ன ப்ரோ நினைக்கிறீங்க Frenkie de Jong performance பத்தி? Honestly Frenkie de Jong is like ஒரு helping hand for Pedri மாதிரி தான். ரெண்டு பேரும் ஓரளவுக்கு similar players தான். He can also control the field, he can also control the field. I think Pedri போன சீசன் எங்களுக்கு ஆடவே இல்லை இன்ஜுரினால. Frenkie de Jong தான் அந்த ரோல் ஃபுல்லா பண்றான். So Pedri வந்து it has become easy for Frenkie de Jong. He is able to freely control also. So ரெண்டு பேருக்கு காம்ப்ளிமெண்டரியா இருக்காங்க. It's very good to watch for us. Frenkie has played center back also for Barca. So எல்லா பொசிஷனும் ஆடி இருக்கா. So that's he's been great for us. அதே மாதிரி ரியல் மேட்ரிட் சைடுல பார்த்தோன்னா வினி ஆட pretty போர் கேம். மயிறு மாதிரி ஆடினா இன்னைக்கு 2 அசிஸ்ட்னால நம்பிடாதீங்க, யாரும் மயங்கிறாதீங்க. லைக் ரொம்ப போரான பர்ஃபார்மன்ஸ் பை வினி ஸ்டாண்டர்ட்ஸ். லைக் நிறைய ஃபர்ஸ்ட் டச் நிறைய மிஸ் டைம் பாசஸ். தெரில என்ன இன்னும் இந்த 10x இன்னும் வரல. ஏதாவது ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் கான்ஃபிடன்ஸ் இஷ்யூவா இல்லை என்ன இஷ்யூன்னு தெரில. அது 10x வரவே மாட்டேங்குது கடைசி வரைக்கும். ஐ நோ இஸ் பிளேயிங் வித் Mbappe இப்போ அண்ட் லைக் இட்ஸ் டேக் சம் டைம் டு கெட் யூஸ் டு. ஆனால் இருந்தாலுமே தே ஹேவன்ட் ஃபிகர்ட் இட் அவுட் எட். லைக் அண்ட் ஈவன் ஆன்சலாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காததுனால இட்ஸ் நாட் ஹெல்பிங் ஹிம். பட் ஸ்டில் லைக் அட்லீஸ்ட் இஸ் பேசிக் டச்சஸ் அண்ட் பேசிக் டிசிஷன் மேக்கிங் வந்து இன்னைக்கு பேசிக் கண்ட்ரோல் வந்து ரொம்ப புண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் he has to take some responsibility. Vinicius today's performance.
ஸோ எனக்கு வினிஷியஸ் போன சீசன் பார்த்துட்டு எதிர்பார்க்கறப்போ ரொம்ப புவரா இருக்க மாதிரி தான் இருக்கு. என்ன ட்ரிபிள் பண்ணா என்ன மாதிரி அட்டாக்கிங் பண்ணுவான், அப்படியே ஃபுல் பம்டப்லா தான் இருப்பான். ஒரு மிஸ்டேக்ஸ் ரொம்ப ரேரா தான் இருக்கும். யா பெனால்டி யா செட் பண்ணுவான். அப்படி பார்த்துட்டு இப்ப பாக்குறதுக்கு ஐ நோ எம்பாப்பேஸ் கம் இன் சிஸ்டம் ஹஸ் பீன் லிட்டில் சேஞ்ச், பட் ஸ்டில் ரொம்ப டிப்பான மாதிரி இருக்கு எனக்கு ஃபார்ம். அதுவும் எம்பாப்பே கூட ரொம்ப கிளாஷ் ஆயிட்டே இருக்கான். லைக் இன்னுமே சீசனே முடிஞ்சு இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்லயும் ஒரு பிளேம் இருக்கு மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம். பட் ஸ்டில் ஏன்னா இப்போ லிட்டரலா ஒன் பால் ரெண்டு பேருமே ஒன்னா வந்துட்டு வினி ஒரு கேவலமா ஃபர்ஸ்ட் டச் எடுத்து செஸ்டிக்கே அந்த பால் போயிடுச்சு. தட் இஸ் a clear opportunity, கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் வாஸ் 2-1 நினைக்கிறேன். ஒரு டிஃபெண்டர் தான் எங்களுக்கு யா யா ஆக்சுவலி அங்க இருந்தான். லைக் பிரிட்டி மச் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஆயிருக்கான். ஒழுங்கா டச் எடுத்திருந்தானா வித் வினி ஸ்பேஸ், பட் யா he fucked it up massively. யா அதை பற்றி பேசி இப்போ யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஜாபி ஆல்சோ கேன் ஃபிகர் சம்திங் அவுட். அண்ட் சிமிலர்லி ஜூட் பெல்லிங்கம் had இன்னைக்கு வந்து கொஞ்சம் போரான கேம். லைக் ஆப்வியஸ்லி போன மேட்ச் பெல்லிங்கம் ப்ரைஸ் பண்ணோம், பட் இன்னைக்கு வந்து பிரிட்டி போர் மேட்ச். ஸோ யா he didn't get involved at all in the match இன்னைக்கு. அண்ட் சிமிலர் வினிஷியஸ் இன்னொன்று சொல்லணும், இட் ஈவன் ட்ராக் பேக். ஃப்ரான் கார்சியா வந்து ஒரு ஹேட் அ பெட்டர் கேம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா லைக் இஸ் டீலிங் வித் யமால் அலோன் அண்ட் இட்ஸ் வெரி வெரி டஃப் ஜாப். And like he didn't do like a great job, but I think he defended him pretty decently. Like so, Grant Garcia with no help. Nala Garcia got a shout out. Yeah, match kulla திரும்பி வந்தோனா I think ரொம்ப இதுவான சான்ஸ்னா obviously like Mbappe second half he scored like again Modric started the move. Modric to Vini and Vini assist the goal. அப்போ வினிஷியஸை சப் ஆஃப் பண்ணிருந்தோம். கரெக்டாக நான் இப்போ தூக்கியிருந்தானுங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். லைக் கெட் என்ட்ரி கான் அட் தட் பாயிண்ட். பட் அதையும் பண்ணல. ஸோ யா ஐ திங்க் ஆஃப்டர் தட் வி வர் ட்ரையிங், பட் ஸ்டில் நோ கிளியர் கட் சான்ஸ் அட்லீஸ்ட் அன்டில் எண்ட். பட் ஒரு கான்ட்ரவர்ஷியலான டிசிஷன் பற்றி பார்க்கணுன்னா ஆப்வியஸ்லி சோமெனிஸ் ஹேண்ட்பால் இன்சிடென்ட். சொல்லுங்க ப்ரோ, என்ன நினச்சிங்க? யா 12-1 தான் நடந்துட்டு இருந்துச்சு அந்த மேட்ச். ஸோ பார்த்துட்டு லைக் லிட்ரலி அது எனக்கு புரியவே இல்லை. தி ஓகே ஒரு ரெஃப்ரி டிசிஷன் நீ அது ஒழுங்கா பார்க்கல, ஓகே விஏஆர் போயிட்டு அது கிளியரா ஹேண்ட்பால்னு தெரியுது, அப்பயும் நீ கொடுக்கலன்னா இட் வாஸ் லைக் பார்த்துட்டு ஏதோ செட்டப் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா லைக் நான் விஏஆர் பாக்குறேன், இன்னொரு ஆங்கிள் பார்த்தா கிளியரா தெரியுது இங்கதான் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு, பட் அந்த ஆங்கிள் அந்த இமேஜ் ஃபுட்டேஜ் காமிக்காம வேற ஆங்கிள் இருந்து காமிச்சு லைக் விச் வுட் பி லைக் லெஸ் கான்ட்ரவர்ஷியலா லைக் என்ன அவன் டிசிஷன் சப்போர்ட் பண்ணுவோ அந்த ஆங்கிளை காமிச்சு எனக்கு ஏதோ போட்ட மாதிரி இருந்துச்சு. Everyone are so fucking pissed. Like clicker நான் அவ்வளவு பார்த்தே கிடையாது. சமகாண்ட் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு பெனல்ட்டி மாதிரி தெரியல. ஏன்னா I thought it hit here, but I think on the replay one of the angles காமிக்கும் போது it did seem like a penalty. And maybe only thing that could have saved Germany was the distance because he was close. But still, yeah, again, if the decision like நாங்க ஆடுற against அது போயிருந்துச்சுன்னா again we would have claimed it's a penalty. So it was a penalty at the end of the day. அந்த ரெஃப்ரி ஃபக்ட் அப். இதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் லாலிகால ரெஃப்ரிங் சரியில்லைன்ட்டு. ரெஃப்ரி காட் அவே வித் இட். ஏன்னா இன்னைக்கு நல்ல வேலை அதை அஃபெக்ட் பண்ணல மேட்சை. இஃப் இட் அஃபெக்டட் ஐ திங்க் அண்ட் சச் அ க்ரூஷியல் கேம் தே ஹாவ் டு ஸ்டெப் இட் அப். அண்ட் ஐ திங்க் லாலிகா லைக் த்ரூ த லீக் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கடா. லைக் இந்த வருஷம் இல்லை, லைக் ஃப்ரம் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் திஸ் இஸ் தேர். லைக் விஏஆர் எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. தே மெனி டைம்ஸ் விஏஆர் கரெக்டான டைம் யூஸும் பண்ண மாட்டானுங்க. அண்ட் யா அண்ட் இவங்க கரெக்டான ஆங்கிளும் காமிக்க மாட்டானுங்கன்னா எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல விஏஆரை. ஸோ இட்ஸ் யூஸ்லெஸ் அட் திஸ் பாயிண்ட். ஸோ அகைன் ஜெர்மனி காட் அவே வித் இட் ஸ்லைட்லி. பட் டு பி ஃபேர் அவனால் அங்கே எதுவுமே பண்ண முடியாது. இட் வாஸ் ஜஸ்ட் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் அவனுக்கு ஷூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ யா இந்த இடத்துல தான் சொல்லியாகணும், நம்ம சுராக்கு ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். வாட் அ கேம் ஹி ஹேட். ஹேண்ட்ஸ் டவுன் ப்ரோ. செம்மையா ஆடினான். சோ லெவன்டாஸ்கி இல்லாத ஒரு இது அவன் காமிக்கவே கிடையாது. லைக் ஜெர்மனி ஹவு பிசிக்கலி ஸ்ட்ராங். அவன் கூட ஏரியல் பால்ஸ் வின் பண்றது, அவனை ஆடவே ஓட விடுறது, செம்ம கேம் ஆனா. ஹி காட் 2 assists today. So அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஃபெரன் டாரஸ் சேர்ந்தாதான் ஆர்சா ஃபேன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணே இருப்பானுங்க. எல்லா மேட்சும் எங்கள் கூட நல்லா ஆடிறான். ஸோ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் இவனை பற்றி. பட் யா ஐ திங்க் ஃபெரன் டாரஸ் அதான் நீ சொன்ன மாதிரி ஜெர்மனிக்கு எங்கே இருக்கிறதுனே தெரியல. இவனுக்கு பின்னாடி போகிறதா முன்னாடி வரதா, லைக் ஹி கெப்ட் ஃபவுலிங் ஹிம் அட் ஒன் பாயிண்ட். அண்ட் யா ஃபெரன் டாரஸோட பெர்ஃபார்மன்ஸ் லைக் எங்கே ஹைலைட் ஆச்சுன்னா தே அசன்சியோ ஸ்விட்ச் பண்ணிட்டானுங்க டு மார்க் ஹிம். அண்ட் அசன்சியோ ஆல்சோ கெப்ட் ஃபவுலிங் ஹிம் லைக் டு ஸ்டாப் ஹிம். தே couldn't stop him other than that. So and another great ball play பண்ண ரஃபீனியாக்கு, but that turned out to be offside. The goal Yamal score பண்ணது. So Sura again with an amazing performance. I think போன இன்டர் மேட்ச் தவிர I think every big game he has played decently for Barca. Missed all the El Clasicos, so popped up in important moments. So, he's been mostly coming on from benches. I think he has more than 10 goals நினைக்கிறேன். Probably man of the match நினைக்கிறேன் Barca against Ferran Torres. He had a very very good game.
அண்ட் கம்மிங் பேக் டு மட்ரிட் வந்து வி ஹேட் அ ஹியூஜ் சான்ஸ் கடைசியில் இந்த விக்டர் மியூனாஸ் செவன் பண்ணானுங்க அண்ட் என்ட்ரிக்கு ஒரு வழியாக எடுத்துட்டு வந்தாங்க. Thank you. And yeah, at 4-3 game on the line, சான்ஸ் யாருக்கு ஃபாலோ, ஐ திங்க் தட் வாஸ் த லாஸ்ட் பர்சன் த சான்ஸ் ஃபாலோ ஆயிருக்கணும். பாவம் அந்த சின்ன பையன் வந்துட்டு லைக் ஹி கைண்ட் ஆஃப் சோக் மாதிரி தான் தெரிஞ்சு. லைக் இட் வாஸ் நாட் அன் ஈஸி சான்ஸ், லைக் ரொம்ப ஈஸி சான்ஸ் இல்லை. பிகாஸ் நியர் போஸ்ட் நல்லா கவர் பண்ணான் ஷேஸ்னி அண்ட் ஃபோர்த் லைக் ஸோ யா லைக் ஆங்கிள் வாஸ் லிட்டில் டைட், but still I think he should have done better at that point because he's obviously playing for Madrid. We can't blame him, but yeah, I think he should have done better definitely on the situation. கண்டிப்பா I was praying நல்ல வேலை ஓகே. பட் நீ சொன்ன மாதிரி can't blame him, ரொம்ப யங் தான் அவன். உடனே கோல் அடினா எப்படி முடியும்? It was tight also. Yeah, and at 4-all now we could have made a game out of it. That even the last 5 minutes would have been very very ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். But yeah, and அதுக்கப்புறம் Mbappe had a pretty good chance and அவனும் மிஸ் பண்ணிட்டான் against Chesney. Offside மாதிரி தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல, but it was not offside, like he was onside and he missed it. And then Mbappe finally scored ஒரு கார்னர்ல இருந்து, but it was clear offside. So yeah, and finally Fermin Lopez கோல் போட்டோனே நான் லேப்டாப் மூடிட்டு கிளம்பிட்டேன். என்னடா அது 5-3 தான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா மேட்ச் ஸ்கோர். அப்புறமா தான் இன்டர்நெட்ல பார்த்தா 4-3 தான் போட்டிருந்தாங்க. ஓகே ஜிஜி அங்கேயும் Real Madrid டுவெல்த் மேன் வந்து ப்ளே பண்ணிட்டாரு. அது ஆக்சுவலி ஒத்துக்கிறேன், ஹேண்ட்பால் தான். பட் நீ சௌமேனிக்கு அது ஹேண்ட்பால் கொடுக்காம நீ இது ஹேண்ட்பால் கொடுக்க, பிகாஸ் பிளே லைக் எங்க கார்னர் கிட்ட இருந்து அதை அவங்களுக்குள்ள ஃபைட் பண்ணும்போது தெரியாம கையில பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவன் எடுத்துட்டு வந்து உள்ள வந்து கோல் அடிச்சிட்டான். கோல் கொடுத்துட்டா செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. போய் திருப்பி விஆர்னு போய் பார்த்துட்டு வந்து டிஸ்அலோவ் பண்றீங்க. ஓகே ஹேண்ட்பால் ஓகே, பட் அது கோல், அதுக்கு ஹேண்ட்பால் கொடுக்காம இதுக்கு நீ கொடுக்குறேன்னா தான் அங்கதான் இது காண்டாயிடுச்சு. நல்ல வேலை விசில் சீக்கிரம் ஊதிட்டா, இல்லைன்னா ரொம்ப பெரிய சம்பவமா இருக்கும். எல்லாரும் ஃபைட் பண்ண ரெடியாக இருந்தானுங்க டு பி ஃபேர். அண்ட் யா ஐ திங்க் ஓவரால் அகெயின் அனதர் என்டர்டெய்னிங் கிளாசிக்கோ அது வேணால் சொல்லலாம். அண்ட் எங்கள் கிளாசிக்கோ பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ தான் பொறுமையாக இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி யா இந்த சைன்ஸ் ஹோப்ஃபுல்லி ஜாபி அலோன்சோ தான் எங்களை வந்து காப்பாற்றணும். பட் அவரும் எங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு 4-2 இருக்காரு டாட்மண்ட் கூட. So yeah, let's see. I think இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் எங்க டீம் வந்து சொல்லி ஆக்கணும். ரொனால்டோ அரௌஹோ பெஞ்ச்ல இருந்து எல்லோ கார்டு வாங்கிட்டாரு. அதனாலதான் அவர் சப்மிட் பண்ணல. அதனால கிறிஸ்டன்சன் உள்ள வந்து ஒரு கிரிட்டிக்கல் டேக்கிள் ஒண்ணு பண்ணாரு. லைக் செம்ம இன்டர்செப்ஷன், அது வினியோட பால் உள்ள போட்டு அதுக்கு ஆப்வியஸ் எம்பாப்பே இருந்தா கண்டிப்பா கோல் போயிருக்கும். So shout out to him and Ronaldo Haro, thank you for not coming in. இப்போ நீ பேசாம இருந்துரு சிவாஜி, அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் யா எம்பாப்பே சொல்றப்போ அகைன் லைக் வேர்ல்ட் கப் 22 ஃபைனல் ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சோலோவா கேரி பண்ணி ஒரு ஹேட்ரிக் இன்னைக்கு. அண்ட் யா ஹி ஹேட் நோ ஹெல்ப். பட் நிறைய டைம் ஹி வாஸ் மேன் மார்க் பை 3-4 people and he still tried his best. I think only him and probably Modric, maybe Diaz, அவ்வளோதான் இன்னைக்கு. வால்வர்டே கூட சொல்லலாம் ஓரளவுக்கு. பட் other than that we had a pretty very very poor performance. Like individuals step up பண்ண மாட்டானுங்க. As well as Ancelotti, like his tactics எதுவும் இல்லை இந்த வருஷம். So that's kind of evident ஆயிடுச்சு. It's sad Ancelotti இப்படி லீவ் ஆகுறது. Like as much as I love him, I think it's the right decision. He has to go. But yeah, Barca double secure நினைக்கிறேன் pretty much. Yeah, I think நீங்க ஒரு மேட்ச் லூஸ் பண்ணாலே I think இந்த 3 மேட்ச்ல 2 பாயிண்ட் எடுத்தா we are the champions நினைக்கிறேன். ஆர் நீங்க ஒரு மேட்ச் லூஸ் பண்ணாலே we are the champions. So yeah, so I think that's done pretty much. எங்களுக்கு இவனுக்கு மயோர்கா கூட ஜெயிப்பானு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை இவனுக்கு ஆடுறது பார்த்தா. பிகாஸ் மென்டலி செக் அவுட் ஆயிட்டானுங்க இந்த சீசன் மாதிரி தான் தெரியுது. லைக் இந்த டைட்டில் டிசைடிங் கேம் they didn't turn up like that. So it is pretty disappointing from as a Madrid fan. அவ்வளோதான் ப்ரோ. வேறு சொல்ல வருங்களா கடைசியா? I think next season will be very interesting. இந்த வருஷம் லாலிகா கொஞ்சம் வந்து ஐ திங்க் இவ்வளவு க்ளோஸா வந்திருக்கவே தேவையில்ல. பார்சா அந்த அக்டோபருக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்பவே ஃபக்கப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு க்ளோஸா வந்திருக்கவே சான்ஸே இல்ல. So I think next season will be very competitive if Madrid comes to play. Yeah, at one point Barca had a 10-point lead and they fucked it up completely. அதனால தான் எங்களுக்கே சான்ஸ் இருந்துச்சு இதுக்கு வர. So yeah, hopefully இந்த டைம்ல தான் அத்லெட்டிகோ மேட்ரிட்னு ஒரு டீம் பத்தி என்னடா நாளைக்கு இல்ல எப்ப எனக்கு புரியவே இல்ல. ஒரு மிட் சீசன் வரைக்கும் காம்படிட்டிவா தேர்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் இருப்பானுங்க. ஐ திங்க் at one point they had 4 points lead and all at the top. இப்ப பாத்தீங்கன்னா 10 points below the second place இருக்காங்க. என்னதான் பண்றாங்க எனக்கு புரியவே இல்ல. massive drop off. and they have actually அவங்க கிட்ட ரொம்ப நல்ல ஸ்குவாட் இருக்கு இந்த வருஷம். they have a pretty balanced squad இந்த வருஷம். So yeah, tough luck. And they have Holland 2.0 வேற. போன மேட்ச்ல 4 கோல் 10 மினிட்ஸ்ல நினைக்கிறேன். சார்லாட் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. So yeah, let's see. I think next year at La Liga will be interesting. அப்புறம் முடிச்சுக்கலாம் வீடியோவை. Yes, have a good night and bye. Yeah, tada, bye bye. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Peace.